இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. முதல்லலாம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு. நான்லாம் சாப்பிடாம அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன். எனக்கு பசிக்குங்க, சாப்பாடு போடாது எங்கள் அம்மா. 3 வேளைங்க, காலைல மத்தியானம் நைட்டு, சாரி கேட்குற வரைக்கும் சோறு கிடையாது. பக்கத்தில் போயிட முடியாது. நான் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா சுல்தானா? உயிரோட இருந்தால் தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும். போய் அம்மாட்ட சாரி கேளு, சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். என் பிள்ளைய அப்படி நடத்த முடியலையே. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, 1 போனால் 1, எனக்கு இருக்கிறது 1. நான் தோக்கிற இடம். இவர்களைத்தான் இந்த பாண்டேஜில் நம்ம கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் எப்படி கொண்டு வரது? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்களே. அப்போ நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும். அப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க. அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க. இந்த இதுங்க நம்மளை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க. எவ்வளோ தப்பு தெரியுமா பிள்ளைகளா? பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது. சொல்லிட்டாலும் சிச்சுவேஷன் வரும்போது, இப்போதான் பேசி முடிச்ச, நீ லேட்டா வந்த, அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும். அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உனக்கு எத்தனை பேர் வெளியிலேருந்து வரும்? உள்ள இருந்து சிங்கம், புலி, யானை, கரடி, காண்டாமிருகம், நீர் யானை எல்லாம் வெளியில வரும். பார்க்கறதுக்கு பொமோரேனியன் டாக் மாதிரி தான் இருப்பேன். எனக்கு தெரியுமா, எனக்கு தான் புள்ள இருக்குது. ஐயோ, குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்துரும். கையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா. என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான். வழுக்கி விழணுன்ட்டு. இவ்வளோ கொழுப்பு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழலை. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போகிறேன். நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியிலேருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு இப்படி வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சியில் நிற்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே. டீச்சர் புத்தி. இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான். மேடம், நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம், அவன் தான் மேடம் எழுதுனா. நீயாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீலாக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்துலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே. தாய் இல்லை நான், எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி பிடுங்கினேன் தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எப்படி பிடுங்கினேன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலரில் பார்த்திபராஜாக்கு தெரியும், நான் 2 வீலரில் போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன். காலில் அடி. காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாதம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா அம்மா இப்படிமா விழுந்த, எப்படிமா விழுந்த, அம்மா 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 துடிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா, அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். எப்படிமா விழுந்தா, எப்படிமா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊற்றின பால் இருக்குல்லடா, அது ராயப்பட்டால என்னை வழுக்கி விடுத்துருச்சுடா.
யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில்தான் நம்ம குழந்தை ஒன்று சொல்றேங்க, இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்ம ஜென்யூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க. நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல, அதுங்க அது வழி போவோம்.